ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாசிப்பயிறு குழம்பும் பீட்ரூட் பொரியலும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி லஞ்ச். அதுக்கு தேவையானது 2 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்து கழுவி வச்சுக்கலாம். தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க அரைக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். தாளிக்கிறது கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் குக்கரில் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடுங்க. படப்படன்னு வெடித்தோடனே வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விடலாம். இந்த பாசிப்பயிரில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது. கண்களுக்கு குளிர்ச்சி தரும் இது. அதனால் அடிக்கடி வளர்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சத்து இது. அடிக்கடி பாசிப்பயிரை சேர்த்துக்கங்க. குழம்புலையும் சேர்த்துக்கலாம், வெறும் முளைகட்டி பயிரையும் கொடுத்துக்கலாம். நீங்களும் அது மாதிரி கொடுங்க. இப்போ பூண்டு ஒரு 4 பூண்டு உரித்து போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி விடுங்க. 4 கத்திரிக்காய் வறுத்து வச்சுருக்கிறேன். அந்த கத்திரிக்காயையும் போட்டுறேன். இப்போ கழுவி வச்ச பாசிப்பயிரையும் எடுத்து போட்டுக்கிடலாம். அதையும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போயே பாசிப்பயிறு குழம்புக்கு முக்கியமான டிப்ஸ் இது. நம்ம பாசிப்பயிரை இப்படி எண்ணெயில் போட்டே வதக்கி விட்டுட்டோம்னா திருப்பி நம்ம புளி தண்ணி எல்லாமே போட்டது பிறகு நம்ம கரண்டி போடக்கூடாது. கரண்டி போட்டோம்னா கல் பட்ட மாதிரி பயிறு நல்லா இருக்காது. இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்ச தண்ணியில் அரைச்சி வச்ச மிளகா, மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சுக்கரலாம். எண்ணெயிலேயே கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கரலாம். கலர் கிடைக்கும் அதில். இப்போ இந்த புளி தண்ணியிலேயே எல்லா மசாலாவும் போட்டு கலக்கிட்டோம்ல, இதுலேயே நல்லா நம்மளுக்கு தேவையான குழம்புக்குள்ள தண்ணி ஃபுல்லாக இதுலேயே கலக்கிக்கிறணும். பாசிப்பயிறு குழம்பு எப்பயுமே தண்ணியாக வச்சாலும் திக்னஸ் கிடைச்சிரும். நம்மளுக்கு இதுலேயே தண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அதே ஒரே தடவையில் ஊற்றி மூடி வச்சிடணும். குக்கர் போட்டு மூடி போட்டு வச்சிடணும். திருப்பிலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. விசில் வர்றதுக்குள்ளே அங்கிட்டு நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டு நான் ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கேன். தோல் சீவி எடுத்துட்டு கழுவி துருவிக்கிடலாம். அந்த பீட்ரூட்டை துருவி பொதுவாக காரக்குழம்புக்கு இது மாதிரி பீட்ரூட் பொரியல் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்ப்பா. வாங்க ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கடுகு போட்டு படப்படன்னு வெடித்தோடனே கருவேப்பிலை, வறுத்து வச்ச வெங்காயத்தையும் ஒரு 2 வெங்காயத்தை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா. வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு. எல்லாத்தையும் போட்டு பெரட்டி விட்டு வெங்காயம்லாம் நல்லா கலர் கொடுக்கணுன்னா இல்லை, இதுக்கு கொஞ்சம் வதங்கினோடனே பீட்ரூட்டை தூக்கி திருவி போட்ட பீட்ரூட்டை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு பெரட்டி விட்டுக்கோங்க. பீட்ரூட்டுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் மூடி போட்டு கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். பீட்ரூட்டும் ரெடி, பாசிப்பயிறு குழம்பும் ரெடி. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.